ஏற்றி விட்டியா உடுடு ஏற்று உடு உடியா கண்ணை போ உடு என்ன மனுச்சு பூரா கல்புமே ஏற்றுவாங்க கல்புரம் கீழே கிடக்குது அரசாங்கத்தில் வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
வணக்கம் வாழ்வு தரும். ஆமா. ஏதோ ஒரு குழந்தை இருந்து கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கும், நல்லா சிறப்பாக இருக்கும். நல்லா இருக்கும். குழந்தை ஒன்று கொடுக்க மாட்டேறாங்க, ஏதோ காணி கேட்டா கொடுக்க மாட்டேறாங்க இந்த ஊர்ல. சொல்லுங்க பார்ப்போம். சரியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா. ஒரு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமா. கொடுத்தா ஆமா, கெட்டு போக மாட்டோம். கெட்டு போக மாட்டோம். ஆமா, எண்ணம் போல வாழ்க்கை. ஆமா, யாரெல்லாம் கேட்கும் என்னையா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு என் குழந்தைய சீட்டு வந்துருக்குமா வீட்டுல இருந்து? நான் மூணு கேளு, இந்த நாடகம் தெரியல, இல்ல சீட்டு வந்துருக்கோம். குழந்தையா? ஆமா. ஏன்னு கேட்டா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாடகம் பெருத்தது வடக்க. ஆமா. இந்த பாஞ்சாலக்காரன் கொஞ்சம் வச்சிருந்தா நான் எப்படி தெரியுமா? ஆமா. எத்தனை பேர் வந்து நேரம் கழுப்பு தேடி வீந்து கும்பிடுறது. ஆமா, அவங்க ஒரு இதா இருப்பாங்க அந்த படல. ஆமா. இந்த படத்துல வந்து ஒரு ஆள் வந்தவொடனே சொன்னார், சனிவர் ஒரு ஆடி வாங்குறாரு. நீங்க சொல்லு பார்ப்போம். சரி, ஏன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஊருக்கு தகுந்த பாசங்கிற மாதிரி. ஆமா. சரி, அதுதான் இருக்கட்டும். மந்திரி யாரு? அரிது அரிது. ஆமா. மானிட ஜென்மமா பிறப்பதே அரிது. அரிது. அப்படி மாடு ஜென்மா பிறந்து விட்டாலும் ஆமா, என்ன மாரி பெண் ஜென்மத்தை நீக்கி ஆண் ஜென்மா பிறப்பிலே மிக அரிது. மிக அரிது. ஏன் பொண்ணா பிறக்கிறாங்க தெரியுமா? ஆமா. பேச நேரம் இல்லை, மணி என்னாச்சு? ஆமா, 4:30. ஆமா. அப்படி இருக்கும்போது ஆமா, அதுதான் இருக்கட்டும். திருப்பதி மலை மேல அமர்ந்துள்ள யார்? ஸ்ரீ ரங்கநாதர். ரங்கநாதர் மார்பிளி தங்கக்கூடியதார் மகாலட்சுமி. மகாலட்சுமி. ஆமா. அப்படி இருக்கும்போது ஊர் சிறியோர்கள், ஆமா, ஊர் சிறியோர்கள், ஆமா, ஊர் கவுன்சிலர்கள், ஆமா, நம்மள போல தாய் குல சிகாமணிகள், ஆமா, இருக்குதா இல்லையா? அந்த சிகாமணிகள் நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம செல்லியம்மன் நாடகசபா நல்ல உள்ளங்களுக்கும், ஆமா, இந்த உட்காந்து நாடகம் பாக்குறாங்க பாரு, ஆமா, அந்த நல்ல உள்ளங்களுக்கும், தூங்குறவங்களுக்கும், அம்மா மந்தியில உட்காந்துருக்க பாரு, அம்மா முத்துமாரியம்மன். ஆமா, புரியுதா இல்லையா? உத்த மகவாரியம்மன். சக்தி இல்லையே சிவன் இல்லை, ஆமா, சிவன் இல்லையே சக்தி இல்லை. ஆமா, அதேதான் நம்ம வாழ்க்கை. ஆமா. ஒரு ஆம்பளை அம்மாண்டா பெண்ணு இருந்தாக்க, ஆமா, ஒன்னு ஆம்பளை பெண்ணு பிரிந்து விட்டாலும் அந்த கணவனுக்கு வாழ்க்கை கிடையாது. ஆமா. அதே போல கணவன் வீட்டுக்கு பெண்ணு இருந்தாலும் பெண்ணுக்கு கஷ்டம் தான். ஆமா. அதுக்கெல்லாம் அப்பயே ஒரே வார்த்தையில வச்சுட்டான், சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. ஆமா. புரியுதா இல்லையா? சரி. அதே போல இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆமா, அவர் மாறுபடி தங்கக்கூடியது யார்? மகாலட்சுமி. மகாலட்சுமி பொருந்திய இப்பேற்பட்ட சபைக்கு வந்தன. நான் யார்? ஏன் எனக்கு இந்த வேடம்? ஆமா. நான் என்ன சமாச்சாரம்? விளக்கமா இப்படி புரியல போய் தெரியுமா? இங்க இப்படி போன் போடு விளக்கம் புரிந்து கொண்டாயா? பாஞ்சாலுடைய புஸ்திரி காமாட்சி ஏகத்திலே ஆமாம் நான் பெண்ணாக பிறந்து புரியுதா இல்லையா? ஆமா. என்னமா சொல்லுவாங்களா, பொண்ணா பிறந்தாலும் ஒரு நல்ல வேலையில பிறக்கணுமா? ஆமா. பாஞ்சாலுடைய புஸ்திரி காமாட்சி ஏகத்திலே நான் பெண்ணாக பிறந்து மடியிலையும் ஊஞ்சலிலையும் உலாவிக் கொண்டு ஆமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நடத்தலாம்னு இருந்தேன். ஆமா. அப்படி இருக்கும் போது சொல்லுவாங்க இல்லையா, இன்னா இருக்கு இன்னார் என்று எழுதி வச்சான் தேவன். ஆமா. அப்படி இருக்கும் போது பாஞ்சால புத்திரி காமாட்சி யாகத்துல பெண்ணாக பிறந்து ஐவராஜாக்களை மாலையிட்டு ஆமா நான் பட்ட சதம் கொஞ்சம் நஞ்சமா ஐயோ துன்பம். அப்படி இருக்கும் போது என்னுடைய ஐவராஜாக்களுக்கும் ஆமா பங்காளி துரியோதனனுக்கும் ஆமா பகை உண்டாக்கி ஆமா சூது பகடை ஆடி ஆமா